நமக்கு இதய நோய் வராமல் இருக்க வேண்டுமென்றால் கெட்ட கொழுப்புள்ள உணவுகளை அகற்றி நல்ல கொழுப்புள்ள பாதாம், ஆலிவ் ஆயில், பூண்டு, இஞ்சி, மருதம்பட்டை இந்த மாதிரி உணவுகளை நம் உணவுகளில் அடிக்கடி சேர்த்து கொள்வோமானால் நமக்கு இதய பிரச்சனை என்பதே வராது. இருதய அடைப்பு, மார்பெரிச்சல், இருதய துடிப்பு இந்த பிரச்சனையே வராமல் இருக்கும். இதற்கு மருதம்பட்டை பொடி, வெண்தாமரை பொடி, செம்பருத்திப்பூ பொடி கை கொடுக்கும். இஞ்சி, பூண்டு உகந்த ஒரு உணவு, இதயத்திற்கு பூண்டு உகந்த உணவு. மாதுளம்பழம், ஆலிவ் ஆயில், சுத்தமான நல்லெண்ணெயில் சமைத்து சாப்பிட இதயம் மிகவும் ஆரோக்கியமாக இருக்கும். மாதுளம்பழம், நெல்லிக்காய், கொடி மாதுளம்பழம் மற்றும் கொடி மாதுளம்பழத்தின் மேல் தோல், சந்தனம், தனியா பூ, நாரத்தம்பழம், செந்தாமரைப்பூ, கடுக்காய், கிச்சிலிக்கிழங்கு, லவங்கம்பட்டை, சடாமஞ்சில், அகில்கட்டை, ஏலக்காய், சிறுலவங்கம்பட்டை, குங்குமப்பூ, தாம்பூலம், கற்பூரமணி, சீமை அத்திப்பழம், ஏலம், தாலிசபத்திரி, லவங்கம், தாழம்பூ திரவகம். இஞ்சியை நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிட்டே வரும்போது இதய நோய் வராது. இஞ்சி கஷாயம், பனங்கல்கண்டு போட்டு பருகி வரும்போது இதயத்தில் இருக்கிற கெட்ட கொழுப்பை இஞ்சி அகற்றிடும். அதுக்கு இஞ்சிக்கு அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது. இதுக்கு அடுத்தது பார்க்க போனீங்கன்னா இந்த இஞ்சை பட்டாணி அளவுக்கு கட் பண்ணி மேல் தோலை சீவிட்டு நம்ம டெய்லி 2 பல் சாப்பிடும்போது ரொம்ப உடலுக்கு ஆரோக்கியம். அதுக்கப்புறம் பூண்டு பச்சையாகவே சாப்பிட்லாம். ஒவ்வொரு பல் அதை நல்லெண்ணெயில் வதக்கி சாப்பிட்டாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இதயத்துக்கு ரொம்ப நல்லது. இதயத்தில் இருக்க கொழுப்பை அது எடுத்துடும். இதயத்தை ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுருக்குன்னு ஆய்வாளர்கள் பூண்டை தான் முதன்மையாக சொல்கிறாங்க. இதய சம்பந்தப்பட்ட நோய் வராமல் இருக்கணும்னா இந்த இஞ்சி, பூண்டு, ஆலிவ் ஆயில், சுத்தமான நல்லெண்ணெய், சூரியகாந்தி எண்ணெய் இந்த மாதிரி உணவுகளை நம்ம சேர்த்துக்கிட்டு வரும்போது நமக்கு இதய நோய் வராமல் நம்மளை பாதுகாத்துக்கலாம். கொழுப்புள்ள உணவுகளை அகற்றிடணும். பால் அறவே கூடாது.